அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல நிலவும் பொருளாதார சரிவு மற்றும் உள்நாட்டு போராட்டங்கள் காரணமா வைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரித்திருந்தார். இது பார்த்தீங்க அப்படின்னா வெடிக்க போகிறதா மூன்றாவது உலக போர் அப்படின்ற கேள்வியை எழுப்பியதோடு மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில முற்றிய மோதல் இதன் காரணமா உலக நாடுகள் பதட்டமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இது தொடர்பான முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரான்ல நிலவும் பொருளாதார சரிவு மற்றும் உள்நாட்டு போராட்டங்கள் காரணமாக வச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரித்திருந்தார். ஈரானின் உள்நாட்டு விவகாரங்கள்ல அமெரிக்கா தலையிடுவதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தங்களுக்கு போர் புரிய விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஒருவேளை போர் மூண்டால் அதை எதிர்கொள்ள தாராளமாக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தார். சமமான உரிமைகளுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் ஈரான் கராராகவே தெரிவித்திருந்தாங்க. அமெரிக்காவின் இந்த அதிரடி போக்கிற்கு பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஓமன் நாடு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்து வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா ஈரான் இடையே போர் வெடித்தா சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து இந்தியாவை போன்ற நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் இந்த மோதல்ல ரஷ்யாவும் சீனாவும் இணைந்தா இது மூன்றாம் உலக போராக மாறக்கூடும் என்ற அச்சம் உலக நாடுகளிடையே அமைந்திருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மீது அமெரிக்க இராணுவ ரீதியிலான தாக்குதல்களை முன்னெடுத்தா அது மத்திய கிழக்கு பிராந்தியம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, தற்போது பேரழிவு ஏற்படுத்தும் ஒரு பெரும் போராக வெடிக்கும் அப்படின்னு கத்தார் நாடு மிக கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருக்காங்க. ஈரான்ல கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய உள்நாட்டு போராட்டங்களை ஒடுக்க அந்நாட்டு அரசு எடுத்து வரக்கூடிய வன்முறை நடவடிக்கைகளை கண்டித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வான்வழி தாக்குதல்கள் உள்ளிட்ட இராணுவ விருப்பங்களை பரிசீலித்து வந்துட்டு. இந்த சூழல்ல அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுடனும் நெருங்கிய தூதரக உறவு கொண்டிருக்கக்கூடிய கத்தார் நிலைமை கைமீறி போவதை தடுக்க தீவிரமான சமரச முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க. கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் மஜித் பின் முகமது அல் அன்சாரி தோஹாவில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தாங்க. அப்போ பேசிய அவங்க மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையையும் ஒட்டுமொத்த உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் நேரடி அச்சுறுத்தலாகும். இது விரிவாக்க முடியாத பேரழிவுகளை உருவாக்கும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். அமெரிக்கா மற்றும் தெஹ்ரான் ஆகிய இரு தரப்புடனும் கத்தார் தொடர்பில் இருப்பதை உறுதிப்படுத்திய அவர் இன்னும் தூதரக ரீதியிலான தீர்வுகளுக்கு இடம் இருக்கிறது, அதனால பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த 2025 ஆண்டு ஜூன் மாதம் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலின் போது கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் குறிவைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர் அத்தகைய சூழல் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். ஈரான்ல விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக தொடங்கிய போராட்டம் தற்போது 31 மாகாணங்களுக்கும் பரவி வன்முறையாக மாறியும் இருக்கிறது. போராட்டக்காரர்களை காப்பாற்ற அமெரிக்கா உதவி செய்ய போவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது ஈரானை தாக்கும் ஒரு தந்திரம் என அந்நாட்டு அதிகாரிகள் கருதுறாங்க. இந்த நிலையில வான்வெளியை மூடுவது மற்றும் போக்குவரத்து தடைகள் என பிராந்தியம் முழுவதும் போர் அச்சம் சூழ்ந்திருக்கிறதுனால கத்தாரின் இந்த எச்சரிக்கை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற உலக நாடுகளும் ஈரான்ல அமைதி திரும்ப வேண்டும் என தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வந்துட்டுருக்காங்க. ஈரான் மீது அமெரிக்க இராணுவ ரீதியிலான தாக்குதல்களை முன்னெடுத்தா அது மத்திய கிழக்கு பிராந்தியம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்திற்கு
பேருக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு பெரும் போராக வெடிக்கும் என கத்தார் நாடு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈரான் அமெரிக்கா மோதலால வளைகுடா பிராந்தியத்துல மிக மோசமான பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு கத்தார் எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஈரான் மீது சர்வதேச நாடுகள் விடுத்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் மற்றும் அந்த நாட்டின் அணுசக்தி திட்டம் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் தற்போது ஆட்சி மாற்றத்தை கோரும் மாபெரும் மக்கள் போராட்டமாக உருவெடுத்து 2வது வாரத்தை எட்டியிருக்கிறது. இந்த சூழல்ல போராட்டக்காரர்கள் மீது ஈரான் அரசு மேற்கொள்ளும் அடக்குமுறைக்கு தண்டனையாக அந்த நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஈரானின் தற்போதைய பிரச்சினைக்கு ராணுவ ரீதியில் தலையிடுவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% உடனடி வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய ஈரான் தலைமை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயார், தேவைப்பட்ட போரிடவும் தயார் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கிறத சுட்டிக்காட்டி இது குறித்து கத்தார் வெளி விவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளராக அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எந்த ஒரு போர் பதற்ற நடவடிக்கைகளும் இந்த பிராந்தியத்துல மோசமான முடிவுகளை தரும். அதனால இதனை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம தவிர்க்க வேண்டும். தூதரக ரீதியிலான அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறோம். பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எட்ட அனைத்து தரப்பிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக எங்களது அண்டை நாடுகள் மற்றும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நட்பு நாடுகளுடனும் பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறதும் ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவை அப்படின்னு அந்நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாகவே மற்றொரு புறம் தெரிவித்து வராரு. இது தொடர்பாக அவரு தன்னுடைய ட்ரூத் சமூக ஊடக பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவை. நாங்க கட்டி எழுப்பும் கோல்டன் டோம் திட்டத்துக்கு இது மிகவும் முக்கியமானது. கிரீன்லாந்து அமெரிக்கா பெறுவதற்கு நேட்டோவை முன்னின்று வழிநடத்த வேண்டும். நாம அதை செய்யவில்லை அப்படின்னா சீனாவோ அல்லது ரஷ்யாவோ அதை செய்துவிடும். அது நடக்கவே விடக்கூடாது. இராணுவ ரீதியாக அமெரிக்காவின் மகத்தான சக்தி இல்லாம அதுல பெரும்பாலானவற்றை நான் எனது முதல் பதவி காலத்துல உருவாக்கினேன். தற்போது அதை கோல்டன் டோம் திட்டத்தை ஒரு புதிய மற்றும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறேன். நேட்டோ ஒரு பயனுள்ள சக்தியாகவோ அல்லது தடுப்பு சக்தியாகவோ இருக்காது. நிச்சயம் ஒருபோதும் இருக்காது. அது அவர்களுக்கும் தெரியும். அமெரிக்காவின் கைகள்ல கிரீன்லாந்து இருக்கும் போது நேட்டோ மிகவும் வலிமையானதாகவும் பயனுள்ளதாகவும் மாறும். அதைவிட குறைவான எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த விஷயத்துல தங்களுடைய கவனத்துக்கு நன்றி என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசம் கிரீன்லாந்து. அங்கு ரேர் எர்த் மினரல் எனப்படும் அரிதான கனிம வளங்கள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நிலையில தேர்தல் பிரச்சாரம் தொட்டே கிரீன்லாந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். போதைப்பொருள் பயங்கரவாதத்தை அமெரிக்கா மீது ஏவி விடுவதாக வெனிசுலா மீது குற்றம் சாட்டி வந்த ட்ரம்ப் அந்த பெயரில் வெனிசுலா நாட்டு அதிபரை சிறைபிடித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ட்ரம்ப் கிரீன்லாந்து மீதான தனது வேட்கையை மீண்டும் பகிரங்கமாக தெரிவிக்க அது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில கடந்த 4ஆம் தேதி கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் பிரெட் நியூசிலாந்து தனது சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்த பதிவுல இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்க, இன்னமும் அழுத்தம் தர வேண்டாம், மறைமுகமாக கூட உங்களின் ஆக்கிரமிப்பு எண்ணங்களை சொல்ல வேண்டாம், எப்படியாவது இணைத்துக் கொள்ளலாம் என்று கனவும் காண வேண்டாம். நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம். ஆனா இந்த பேச்சுவார்த்தை சரியான முறையில் நடக்க வேண்டும். சர்வதேச சட்டத்தை மதிப்பதாக இருக்க வேண்டும். கிரீன்லாந்து எங்கள் வீடு, எங்கள் பிராந்தியம், இனியும் அப்படித்தான் இருக்கும். வரலாற்று ரீதியாக அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து நெருங்கிய கூட்டாளி.
நாங்கள் பலமுறை கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்று தெளிவாகவே தெரிவித்து பின்னரும் கூட ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் இணைப்பு பற்றி பேசுவதும் சரியல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். வீவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பிரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.